நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பிசியோதெரப்பி படிப்பு முடிச்சிருந்தா உங்களுக்கு மானியமாக 2,10,000 வரைக்கும் தாட்கோ நிறுவனம் தருது. இந்த மானியத்தை எப்படி வாங்குவது, அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த தாட்கோ அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் பிசியோதெரப்பி முடித்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிசியோதெரப்பி கிளினிக் அமைச்சு தொழில் தொடங்க ஒரு அரிய வாய்ப்பு இந்த தாட்கோ தந்திருக்கிறாங்க. இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்களாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 18லிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கான தகுதியுடையவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக 500லிருந்து 750 சதுரடி கட்டடம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிசியோதெரப்பி கிளினிக் தொடங்கிறதுக்கு இந்த மூன்றுமே மிக அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான திட்டத்தொகை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 6 லட்சம் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 6 லட்சத்தில் மானியமாக பார்த்திங்கன்னா 35% தாட்கோ நிறுவனமே கொடுக்குறாங்க. அதாவது அதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 2,10,000 வரைக்கும் தாட்கோ நிறுவனம் இந்த பிசியோதெரப்பி கிளினிக் வைக்கிறதுக்கு மானிய தொகையை தர்றாங்க. இதில் பயனாளிகள் அவங்களுடைய பங்கு தொகையாக 5% தொகையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக குறைந்த அளவு தான் இந்த 5% அப்படிங்கிற தொகை வரும். இந்த 5% தொகையை நம்ம செலுத்தும் பொழுது இந்த பிசியோதெரப்பி கிளினிக்கு நடத்துறதுக்காக அவங்க மானியமாக அந்த 6 லட்சம் வரைக்கான தொகையை தர்றாங்க. அப்படிங்கிறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த காணொளி யாருக்கும் உபயோகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அவங்களும் பிசியோதெரப்பி கிளினிக் அமைச்சு தொழில் நடத்திட நீங்கள் ஒரு உதவியாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.